அத்தனை உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவு முறை பழக்க முறை இருக்குது, ஒரு பண்டமாற்று முறை இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பணம் அதிகமாக பழக்கப்படலை. ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இணையான பொருளை தான் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய கிராம சூழல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு புளி வேணும் அப்படின்னா சிவனாண்டி தேவர் புளிக்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அவங்களுக்கு மிளகாய் வேணுமா கொள்ளையில் விலை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்ததற்கான உடை பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாயவரம் 15 கிலோமீட்டர் போய் அங்கே செட்டியார் வீட்டு தறியில் தேவையான துணிமணிகளை எடுத்துகிட்டு வந்துக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செட்டியார் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வேணுமா, செட்டியார்களுடைய செக்கு இருக்குது, அங்கே போயிட்டு தங்களுக்கு வேண்டிய எண்ணெயை வாங்கிட்டு வந்துக்குவாங்க. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்க்கணக்கு தான், நம்பிக்கையான வார்த்தைகள் தான். அறுவடை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மக்கள் வண்டியில் நெல்லை ஏற்றிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிறது கொடுத்துருவாங்க. இன்னும் கணக்குன்னு இல்லை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 மூட்டையோ 3 மூட்டையோ கொடுத்துருவாங்க. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய தேவைக்கு கூட செட்டியார் வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஏதாவது இறப்பு காரியமா, திருமண காரியமா போய் வாய் வார்த்தையில் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருப்பாங்க. பின்னால் தங்களுடைய அறுவடை விவசாயம் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுத்துக்குவாங்க. இந்த கிராமத்தினுடைய உணவு பழக்கம் கேழ்வரகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திணை, சாமை, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து வண்டியில் வரும். அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேணுங்க பொருளை வாங்கிட்டு அதற்கு இணையாக நெல்லை கொடுப்பாங்க. இவங்க சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழை மீனும், சென்னாப்புனி கீரையும், பொடியும், அதுக்கப்புறம் எருமையினுடைய கெட்டி தயிரும் இதையெல்லாம் பயன்படுத்தி தான் உணவை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே இல்லை. அப்போ கரும்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்காக இவன் வனத்தை அழிச்சிடுறான். வனத்தை அழித்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிதம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு போகிறான். அங்கே போய் ஆட்களை கூட்டிகிட்டு வரான். அந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனாண்டி தேவர் குஞ்சம்மாளுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. திருமண ஏற்பாடு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சம்மாளும், ஆண்கள் வீட்டுக்கெல்லாம் சிவனாண்டி தேவர் போய் நேரிலேயே போய் கூப்பிட்டு வந்துடுறாங்க. திருமணத்திற்கு ஒரு வார காலத்துக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துடுறாங்க. குஞ்சம்மாள் வீட்டினுடைய கொல்லைப்புறத்தில் எப்போதும் நெல் இடிக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டே இருக்குது. உணவு சமைச்சிட்டே இருக்கிறாங்க. சொந்தக்காரங்கள் எல்லாம் வெளியூர்களிலிருந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. வந்து வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. மாப்பிள்ளை இடத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய இயல்பாக கிராமங்களிலேயே இருக்கக்கூடிய அலங்காரங்கள் எல்லாம் நடைபெறுது. சின்ன சின்ன நகைச்சுவைகள் எல்லாம் நடைபெற்று இருக்குது. சிதம்பரம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிதம்பரம் ஒரு கடிதம் இருக்கிறான். ஆட்களை கூட்டிட்டு வருவதற்காக போன இடத்துல தாமதம் ஆயிடுச்சு, ஆட்கள் கிடைக்கிறதுக்கு 1-2 நாட்கள் ஆகும், அதனால திருமணத்திற்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு தெளிவாக ஒரு கடிதத்தை எழுதிடலாம். அதை படிச்சுட்டு அவங்க காத்திருக்கிறாங்க. திருமணத்துக்கான நாளுக்கும் சிதம்பரமும் சரியாக வர ஆரம்பிக்கிறான். வரும்போது நள்ளிரவாயிடுது. ஒரு 20 ஆட்களை வேலையாட்களை கூட்டிகிட்டு வரான். அந்த 20 ஆட்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சிவனாண்டி தேவர் வீட்டில் எப்போதும் உணவு இருக்கிறங்காட்டி நல்ல உணவு பரிமாறிடுறாங்க. அவங்க சாயாவரத்துக்குள்ள போய் அங்கே தங்கி கரும்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம், ஆலயத்துக்கு எங்கே இன்ஜின் அமைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சரி பார்த்துட்டு வராங்க. இந்த வனம் அடைஞ்சதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனாண்டி தேவருக்கும் சிதம்பரத்திற்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. சிவனாண்டி தேவர் சிதம்பரத்திற்கு பேசவே மாட்டேங்கிறாரு. தான் வளர்ந்தது முதலாக இன்றைய காலம் வரைக்கும் பார்த்து இருந்த அந்த வனமும் வனத்தில் வாழ்ந்த உயிரினங்களும் அழிந்ததை கண்கூட பார்த்த சிவனாண்டி தேவருடைய கண்களில் கண்ணீர் பெருகுது. இந்த சூழலில் அவர் பேச எதுவும் இருக்கிறான். அப்போ சிதம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே சாயாலை வரணும், எங்கே கரும்பு தொழிற்சாலை இருக்கணும், எங்கே வந்து இன்ஜின் அறை அடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மனக்கண் முன்னாடி வரைபடமாக வரைஞ்சிக்கிறான். ஆட்கள் வராங்க, வேலைக்கான எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறான். தங்களுக்கான இடங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்துறான். அங்கே தங்கிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கரும்பு தொழிற்சாலைக்கான ஆலைகள் அப்படியே ஆரம்பிக்குது. அந்த கரும்பு தொழிற்சாலை கட்டக்கூடிய 20 பேருக்கும் மேஸ்திரியோடு சேர்த்து எல்லாத்துக்கும் கூலி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். காசெல்லாம் வேண்டாம், இங்கே நீங்கள் நெல் எவ்வளோன்னு சொல்லிடுங்க, சொன்னால் போதும் அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு. அப்போ பணத்திற்கு அவங்க எந்த உடன்பாடு இருக்குல்ல, பணம் அப்படிங்கிறதுக்கு பரிச்சயம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சிதம்பரம் அந்த கிராமத்தில் பணத்தை அறிமுகப்படுத்தலாம். அங்கே இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து வாங்குறதுல அந்த கிராம மக்களுக்கு கணக்கு வழக்கு தெரியாமல் அதில் திண்டாடுறாங்க. அதில் அவங்களுக்கு கோபமும் வருது. பணம் வாங்குறதுல பிரச்சனைகள் ஏற்படுது. காசை தூக்கி வீசிடுறாங்க. இதுக்கு பதிலாக நெல்லோ வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. மக்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா நெல்லுக்கும்
உப்புக்கும் தனியாக ஒரு விலையை நிர்ணயிக்கிறான். அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை அறிமுகப்படுத்துகிறான். தன்னுடைய லட்சிய கனவான கரும்பு தொழிற்சாலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிருது. உருவாகி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜினியர்லாம் கொண்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிடுறாங்க. அந்த இன்ஜினை தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்காக ஓட்டுவதற்காக முதல் நாள் எல்லாருக்கும் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வர சொல்கிறான். சாம்பவமூர்த்தி ஐயரும் வராரு, சிவனாகி தவிர எல்லாரும் இருக்கிறாங்க. சாம்பவமூர்த்தி ஐயர் தான் தேங்காயை உடைச்சு அந்த கரும்பு தொழிற்சாலை ஆர்வத்துக்கு முதல்ல ஆரம்பித்து வைக்கிறாரு. கரும்பை எல்லாம் உள்ள விட்டு கரும்பினுடைய சாறு அப்படியே வந்து பாத்திரங்கள் நிறையுது. எல்லாத்துக்கும் சிதம்பரம் தன்னோட கையாலேயே மோந்து கொடுக்குறான். எல்லாரும் அப்படியே குடிச்சிடுறாங்க. சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பொண்ணு சாஸ்திரியார் வீட்டுக்கு, செட்டியார் வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கும் இவனே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆலை பெருசாகிடுது. அங்கே இருக்கக்கூடிய தடம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக இவனும் பழனியாண்டியும் சேர்ந்து ஒரு பெரிய வண்டி தடத்தை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து புலிகள்லாம் கொண்டு வந்து ஊருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த 5 வாடி தூக்க ஐயர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் அந்த புலி திரும்ப வந்துடுது. அப்போ பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே குளிப்பதற்காக வரக்கூடிய ஒரு பாட்டி, நீ தான் புதுசாக வந்த காவேரியினுடைய பையனா, கரும்பு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறோன்னா, இப்போ வரக்கூடிய புளி சுவையே எங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு வேணால் வேறு புளியை, நல்ல சுவையான புளியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பாட்டி ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, அதுதான் எல்லாத்தையும் கருக்கிட்டியே, அந்த வனத்தையே கருக்கிட்டியே, இனி எங்கிருந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தினுடைய பதிலை எதிர்பார்க்காம கிளம்பி போயிடலாம். சிதம்பரம் அந்த பாட்டியவே பார்க்கலாம். சிதம்பரத்தின் வேணா இந்த கரும்பு தொழிற்சாலை ஒரு கனவு தொழிற்சாலை, அந்த கனவு நிறைவாகுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் உயர்ந்ததே தவிர அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவங்க இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முற்றிலுமாக மாறுபட்டது. இன்னைக்கு சூழல்லையும் பல இடங்களில் நம்ம இயற்கையாக விவசாய நிலங்களை எல்லாம் விற்றுட்டு கார்பரேட் கம்பெனிகளாகவும், சுண்ணாம்பு தொழிற்சாலைகளாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் தொழிற்சாலைகளாகவும் மாறிட்டு வந்துட்டு இருக்குது. அப்போ நாகரிகங்கிற பேரில் இயற்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வர்றதை இந்த நாவலில் அழகாக பதிவு செஞ்சிருப்பார் கந்தசாமி. நன்றி.